பிள்ளைகள் ரைட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். பாதாக்கள் வரட்டும், வராதாக்கள் இருக்கட்டும். ரைட் ஓகே. நாங்கள் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? போன கிளாஸ் என்ன பார்த்தோம் பிள்ளைகள்? போன கிளாஸ் என்ன பார்த்தோம் கடைசியா? Miss fourth lesson. Miss using mouse and keyboard to use application software. அப்படியா ரைட். அதுல எத்தனை நோட்ஸ் எழுதிட்டீங்கன்னு சொல்லுங்க. அப்போ அவ்வளோ மட்டும் நோட்ஸ் எழுதிட்டீங்க. Miss keys வரைக்கும் எழுதிட்டோம். கீஸ் எழுதணும் அப்படிதானே? இல்ல மிஸ் கீஸ் வரைக்கும் எழுதிட்டோம். அதுல one type of key பார்த்தாங்க. சாரி டைப்பிங் கீஸ்ல 3 types of keys பார்த்தாங்க மிஸ். அதில் ஸ்பெஷல் கீஸ் பார்க்கணும் அப்படிதானே? ஸ்பெஷல் கீஸ் அடுத்தது ரைட். ரைட் இது பார்த்துட்டீங்க. சிம்பிள் கீஸ் பார்த்துட்டீங்க. இனி ஸ்பெஷல் கீஸ் என்ன? ரைட் இண்டியா டேட்டை போடுங்க. டேட்டை போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு காலம் அடிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகளா. ஸ்பெஷல் கீஸ்ன்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் ஒன்று போட்டுட்டு இந்த மாதிரி காலம் அடிச்சுக்கொள்ளுங்க. நேம் கீ பிக்சர் ஒன்று சின்னதா கீற முடிஞ்சா கீறிக்கொள்ளுங்க பிள்ளைகள். அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பாக்ஸ் அடிக்க போறீங்களா? பாக்ஸ் அடிங்க. 3 காலமா பிரிச்சு பாக்ஸ் அடிங்க. ஒன்று எழுதி முடிஞ்சோன்னு அடுத்தது பாக்ஸ் பண்ணி கொண்டே போங்க. ரைட் ஓகே. இப்ப பாருங்க முதலாவது என்னன்னு பாருங்க. என்டர் கீ. என்டர் கீ எப்படி இருக்கும்? இந்த என்டர் என்ற பேரோட இருக்கும். சரியா? அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு சொன்னா it used to execute a command and goes to the next line. இந்த command எக்ஸிக்யூட் பண்றது நான் சொன்னேன். நான் பாஸ்வேர்டு அடிச்சு போட்டு நாங்க என்னத்தை ப்ரெஸ் பண்ணுவோம்? என்டர் கீயை தான் ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் எக்ஸிக்யூட் பண்ணோம். அந்த வேலையை என்ன சொல்றது ப்ராசஸ் பண்ணக்கூடியது. சரியா? அப்ப எக்ஸிக்யூட் பண்றதுன்னு சொன்னா அதை செய்யறது, அந்த தொழிலை செய்யறதுக்கு பயன்படுத்துறது என்டர். அதை போல நாங்க ஏதாவது ஒரு வேலை டைப்பிங் செய்து கொண்டு இருக்கிறோம்னு சொன்னா நெக்ஸ்ட் லைனுக்கு கொண்டு போறது மெண்டர் தான். சரியா? அப்ப இந்த மாதிரி எழுதிக்கொள்ளுங்க பாப்போம். டவுட் இருந்தா கேட்க வேணும் பிள்ளைகள். அவினாஷங்க வீடியோவை காணல இருக்கிறீங்களா இல்லையா தெரியல. அக்ஷயனங்க வீடியோ டைட்டில் எழுதிக்கொள்ளுங்க. Excuse me, Miss. Yes, Amna. Excuse me, Miss. Miss, it's used to அதே மாதிரி தானேமா? ஃபங்க்ஷன் என்ற ஹெடிங் இல்ல. என்டர் கீ அதோட பிக்சர் அது என்ன தொழில் செய்யும் ஃபங்க்ஷன் சொன்னா அதோட தொழில் என்ன அதுதான் இதுல எழுதுறீங்க. சரியா?
ஓகே எழுதியாச்சு. Second one. Control key என்ன செய்யும்னு சொன்ன பிள்ளைகள், it used to in combination with another key to perform specific task. இந்த கண்ட்ரோல் கீயோட தான் இன்னொரு கீயை யூஸ் பண்ணி நாங்கள் ஸ்பெசிஃபிக்கான டாஸ்க், அதாவது ஒரு தனித்துவமான செயலை செய்யக்கூடிய கீஸை நாங்கள் கிரியேட் பண்றது, செயலை செய்யறதுக்காக பாவிக்கிறது தான் பிள்ளைகள் இந்த கண்ட்ரோல். இப்போ கண்ட்ரோல் பிளஸ் F4 என்ற ஒரு கீயை நாங்கள் ஏன் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னா விண்டோஸை ஷட் டவுன் பண்றதுக்கு. சரியா? கண்ட்ரோலோட வி ப்ரெஸ் பண்ணினோம்னா ஏதாவது ஒன்று காப்பி பண்ணினதை பேஸ்ட் பண்றதுக்கு. கண்ட்ரோல் சி என்று சொன்னா காப்பி பண்றது, ஒரு டாக்குமெண்ட்டை காப்பி பண்றது. அப்ப இந்த மாதிரி கண்ட்ரோலோட இன்னொரு கீயை நாங்க கம்பைனா சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கல, அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், ஒரு ஸ்பெசிஃபிக்கான டாஸ்க், ஸ்பெசிஃபிக்கான சொன்னா ஒரு தனித்துவமான செயலை செய்கிறது தான் இந்த கண்ட்ரோல் கீயும் இன்னொரு கீயும் சேர்ந்து. கண்ட்ரோல் கீ தனியே செயல்படாது, கண்ட்ரோல் கீயோட இன்னொரு கீ சேர்ந்து செய்வா. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். எஸ், இந்த கண்ட்ரோல் கீ பிளஸ் சியை யூஸ் பண்ணி ஒரு ஏதாவது கோப்பி வாண்டிச்சு, அப்புறம் கண்ட்ரோல் வி பிளஸ் கண்ட்ரோல் பிளஸ் வியை ப்ரெஸ் பண்ணினா அதை பேஸ்ட் பண்ணலாம் மிஸ். எஸ் பேஸ்ட் பண்ணலாம். எஸ் அப்படிதான். கண்ட்ரோலோட சியை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா காப்பி, கண்ட்ரோலோட பிளஸ் வி சொன்னா பேஸ்ட். சரியா? கண்ட்ரோல் எஸ் சொன்னா சர்வ் பண்ணும். அப்ப ஒவ்வொரு கீஸுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கு பிள்ளைகள். அப்ப கண்ட்ரோலோட இன்னொரு கீயை யூஸ் பண்ணி தான் செய்ய முடியும். ரைட்? ஓகே. மிஸ் எழுதி அடுத்த மூன்றாவது மிஸ் கடைசி சொல்லதான் இருக்கு. ஓகே மிஸ். alt key, alternate key, alt key. It used in combine, இதுவும் combine சேர்த்துதான். ஆல்டரோட இன்னொரு கீ யூஸ் பண்ணி செய்யல, ஆல்டர்னேட் ஃபங்க்ஷனோட சேர்ந்த ஒரு செயல்பாடை செய்யும். சரியா? மிஸ் இது கண்ட்ரோல். இந்த லேப்டாப்ல ஏஎல்டி அப்புறம் டபுளை விட்டு ஜிஆர் தான் போட்டுருக்கு மிஸ். சரிங்களாப்பா? ஏஎல்டி எந்த லேப்டாப்ல மிஸ் ஏஎல்டி ஜிஆர் தான் போட்டுருக்கு. ஆர்ன்னு போட்டிருக்கா? நோ மிஸ், ஏஎல்டி அதோட ஸ்பேஸ் விட்டு ஜிஆர் போட்டிருக்கு. ஜி. சரி சரி, ஓகே.
Okay, Miss. No, miss. Sorry, பிள்ளையா. Alternative எழுதிட்டீங்க தானே? Right, இனி அடுத்ததா caps lock key, caps lock. Caps lock வந்து லெட்டரை வந்து upper case, lower caseக்கு மாத்தக்கூடிய upper case சொன்னா capital letter, lower case small letter. அப்ப நீங்க caps lock நீங்க press பண்ணீங்களோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு லைட் ஒன்று எரியும். இதுல தெரியுது பாருங்க, caps lock press பண்ணி இருக்குன்னு சொன்னா இதுல லைட் ஒன்று எரியும். சரி, அந்த லைட் எரியக்குள்ள உங்களோட டைப்பிங் லெட்டர்ஸ் எப்படி இருக்கும்னு சொன்னா கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும். சரியா? ரைட். இது இந்த Miss, அப்படி செஞ்சா இந்த capital letters small-ஆவும் small letters capital-ஆவும் கேபிட்டலாகவும் வரும், மாறும். miss. எஸ் எஸ். இப்போ இந்த லைட் எரிஞ்சு கொண்டு இருக்கக்குள்ள உங்களுக்கு எப்படி டைப் ஆகும்? கேபிட்டல் லெட்டர்ல. இந்த லைட்டை திருப்பி நீங்க கேப்ஸ்ல திருப்பி நீங்க ப்ரெஸ் பண்ணிக்க அந்த லைட் எரியாது. அப்ப நார்மலா ஸ்மால் லெட்டர்ல டைப் ஆகும். சரியா?
ரைட், அடுத்தது பிள்ளைகள் பேக் ஸ்பேஸ் என்னதுக்கு? அழிக்கிறதுக்கு, ரேஸ் பண்றதுக்கு. It is used to raise the characters to the left of the cursor. கர்சர்னு சொன்னா அந்த ஒரு லைன் ஒன்று இருக்கும் பிள்ளைகள், ஒரு லைன் ஒன்று பிளிங்க் பண்ணி கொண்டு இருக்கோம். அதுல இருந்து லெஃப்ட் சைடுக்கு நாங்க ரேஸ் பண்ணி கொண்டு போறதுக்கு நாங்க பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுவோம். சரியா? இந்த கீஸ் எப்படி எல்லாம் செய்யுதுன்னு சொல்லி பிள்ளைகள் அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். எழுதி முடிஞ்சா சொல்லணும் பிள்ளை, அமைதியா இருந்தா தெரியாது மிஸ்ஸுக்கு. அடுத்தது ஸ்பேஸ் பார் என்று சொல்லிகளே பேரிலே தெரியும். ஸ்பேஸ் என்ன? ஸ்பேஸ் சொன்னா இடைவெளி. இடைவெளி என்னத்துக்கு? பிட்வீன் லெட்டர்ஸ் ஓ வேர்ட்ஸ். ஒரு சொல்லுக்கும் இல்லாட்டிக்கு ஒரு எழுத்துக்கும் இடையில இடைவெளி விடுறதுக்கு ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணுவோம். சாப்பிட்டீங்களா எல்லாரும்? நைட் சாப்பிட்டீங்களா? No, miss. No. ரியாஸ் சாப்பிட்டாச்சா? ருசைட் No, miss. சாப்பிட்டீங்களா? இல்ல மிஸ். ரைட், ஓகே. ரைட், இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு பிறகு சாப்பிட்டுட்டு 9:15 போல எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. சரி, அன்றைக்கு 2 hours எடுப்பேன்னு சொன்னோம் தானே? சாப்பிட்டுட்டு 9:15. சரியா? 15ல இருந்து ஒரு half an hour எடுப்பேன். 45க்கு க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ சாப்பிட்டுட்டு பிறகு ஜாயின் பண்ணுங்க. சரியா? ஒரு 5 மினிட்ஸ்ல
8:45க்கு நாங்க க்ளோஸ் பண்ணுவோமா? 8:45. இன்னும் ஒரு 4 minutes இருக்கு. ரைட். இனி அடுத்தது பாப்போம். அடுத்த கீ என்னன்னு பாப்போம். அடுத்து shift key. shift key என்னத்துக்கு நாங்க யூஸ் பண்ணுவோம்னு சொன்னாப்ல, this key is used to change a letter from lower to uppercase. It is also used to toggle the special symbols found in the keyboard. shift keyல வந்து நாங்க முதலாவது என்ன செய்யுமா? கரெக்டர் lower to uppercase, lower to uppercase, uppercase சொன்னா நம்மள capital letter shift key அமர்த்திங்கன்னு சொன்னா, right? Change the letter from lower to uppercase. இப்போ நாங்க ஒரு சென்டென்ஸ் செலக்ட் பண்ணிட்டு shift key அமர்த்தினோம்னு சொன்னா அது என்னது கேபிட்டல்ல இருந்தா ஸ்மால் ஆகும், ஸ்மால்ல இருந்தா கேபிட்டல் ஆகும். இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் டு toggle the special, ஒரு ஸ்பெஷலான ஒரு செயல்பாடை செய்யறதுக்கும் இதைத்தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஒரு சிம்போலை ஃபவுண்ட் பண்றதுக்கு, கண்டுபிடிக்கிறதுக்கு. ரைட், 3 வேலையை செய்யும் ஷிஃப்ட். இதை நாங்க வார கிளாஸ் நாங்க செய்து பார்ப்போம். சரியா? வெளியே கொள்ளுங்க. ரிசைட் எழுதுறீங்களா? அப்பன் காப்பியில எழுதுற மாதிரி தெரியல மிஸ்ஸுக்கு. நோட்ஸ் எழுதுறீங்களா? இல்ல மிஸ். ஏன் எழுதல? இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மிஸ். நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா? சொல்லவே இல்லையே மிஸ்ஸுக்கு. ஐயோ, அப்ப நான் எனக்கு தெரியாதே. என்னைக்கா நீங்க சேர்ந்துனீங்க? இல்ல மிஸ், சேர்ந்து மிச்சம் மிஸ். ஆனா அட்டெண்ட் பண்ணி படிக்கிறேன் மிஸ். யா, ரைட், ஓகே. அப்ப நாங்க நோட்ஸ் எழுத இல்லையா? நீங்க 4 நோட்ஸ் எழுத இல்லையா? நீங்க மிஸ் பண்ணின கிளாஸ் நோட்ஸ்? இல்ல மிஸ். அப்ப என்ன செய்ய போறீங்க நோட்ஸுக்கு? தொடர்ந்து வருவீங்களா இல்லாட்டிக்கு என்ன செய்வீங்க? தொடர்ந்து முயற்சி பண்றேன் மிஸ். எங்க இருக்கிறீங்க? கொழும்புல மிஸ். கொழும்புல விடம்? கொழும்புல விடம் டெமட்டகோடையில மிஸ். டெமட்டகோடை. ஏன் சிக்னல் ப்ராப்ளமா உங்களுக்கு? இல்ல மிஸ், டைம் காணல மிஸ். வேற கிளாஸ்ல எதுவுமே இருக்கா இல்லாட்டிக்கு என்ன மாதிரி? இல்ல மிஸ், இல்ல உங்களுக்கு தொடர்ந்து வரதுக்கு என்ன பிரச்சனை? நீங்க ஏன் கிளாஸ் கட் பண்ண வேண்டி வருது? வேற கிளாஸ் போறீங்களா? அங்க டீச்சர் ரியாஸ். ஆமா, நான் ருக்மா கதைக்கிறேன். சொல்லுங்க. அந்த உங்களோட கண்டெக்ட் எங்களுக்கு கிடைச்ச அந்த இந்த குரூப்ல இருக்கிறதால எங்களுக்கு நாங்க மாவனல இருந்து இங்க கொழம்புக்கு ஷிஃப்ட் வந்து நிக்கிறேன். சரி சரி. அப்ப எங்களுக்கு அந்த கொஞ்சம் இந்த சிக்னல் ப்ராப்ளம்கள் எல்லாம் இருந்த இந்த ரெய்னி டேஸ்ல எல்லாம் அப்ப இன்றைக்கு அட்டென்ட் பண்ணி பாப்போம்னு சொல்லித்தான் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டென்ட் பண்றோம் டீச்சர். ரைட், ஓகே. ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொன்னா சொல்லுங்க. நீங்க சொன்னாதான் தெரியும். ஏதாச்சும் சிக்னல் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா நானும் ஒன்றும் செய்யலாது. இல்லைன்னு சொன்னா நான் கிளாஸ் முடிஞ்சதும் இதுகளை நான் அப்டேட் பண்றேன் நான் சேனல்ல. சோ இவர் மிஸ் ஆகின நோட்ஸுகளை பார்த்து கொள்ளலாம். இப்ப எனக்கு ஒருக்கா மெசேஜ் ஒன்று போடையிலுமா, என்னுடைய நம்பர் வந்து குரூப்ல இருக்கு.
இந்த நம்பருக்கு ஒருக்கா ஒரு கால் ஒன்று தெரியலம்மா உங்களுக்கு. கால் இல்லாட்டி மெசேஜ் ஒன்று போட்டீங்கன்னு சொன்னா நான் அந்த லிங்க் ஒருக்கா அனுப்பி விடுவேன். அதுல போயிட்டு எல்லா நோட்ஸும் நீங்க எடுக்கலாம். டீச்சர் தேங்க்யூ. ஓகே. நிறைய படிச்சு கொடுத்திக்கிற டீச்சர். இப்ப நீங்க இப்போ நாங்க செகண்ட் டேர்முக்குரிய சிலபஸ் படிச்சு கொண்டு இருக்கிறோம். டீச்சர் தேங்க்யூ. இப்போ இது 4ஆம் பாடம் படிச்சு கொண்டு இருக்கிறோம். 4ஆம் யூனிட் 4 படிச்சு கொண்டு இருக்கிறோம். டீச்சர் எனக்கு ஒரு கால் கொடுத்தாங்க. கால் இல்லாட்டி மெசேஜ் ஒன்று போடுங்க, உங்களோட பேரோட போடுங்க. ஐசிடி கிரேட் 6 உங்களோட நேமையும் போட்டு அனுப்புங்க. நீங்க ஒரு ரிமெம்பர் போடுங்க, லிங்க்னு சொல்லி போடுங்க. ஐசிடி கிரேட் 6 லிங்க்னு போட்டீங்கன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓகே. ரைட். ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ. இப்போ எல்லாரும் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு 9:15க்கு ஜாயின் பண்ணுவோம். ரைட். ஓகேயா? ஓகே டீச்சர். ரைட். ஓகே மிஸ். ஓகே டீச்சர். ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ. ஓகே மிஸ். ஓகே மிஸ்.